நமது முதலமைச்சர் விஜயன் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட 41 பேர் இறந்தாங்க. அவங்க குடும்பங்களுக்கு தகுதி பெறும் வகையில் அரசு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம், அப்படிப்பட்டவங்களுக்கு இல்லாம உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு, உயிர் இழந்தவங்களுக்கு நீங்க அரசு வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. அவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். போன ஆட்சியில படிச்சவங்களுக்கு எங்க வேலை போட்டாங்க? பணம் கொடுத்தவங்களுக்கு தானே வேலை போட்டாங்க. அப்பெல்லாம் இந்த குரல் ஏன் எழுப்பல? போன ஆட்சி வரைக்கும் யாராவது போன 5 வருஷம் யாராவது ஒரு ஆளு படிச்சதுக்காக நான் வேலைக்கு போயிருந்தேன், நான் படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி வேலை பார்க்க போனேன்னு சொல்ல ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சவங்க அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு படிச்சவங்க எல்லாத்துக்கும் கண் துடைப்புக்காக எக்ஸாம் வச்சுட்டு அந்த பக்கம் ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு பணத்தை நிர்ணயம் பண்ணி அரசு அதிகாரி வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க அன்னைக்கு ஒருத்தரும் கேட்க கிடையாது. இன்னைக்கு 41 குடும்பம் ஒரு உயிரை இழந்திருக்கும். அந்த உயிரோட மதிப்பை மதிச்சு நம்ம முதலமைச்சர் விஜயன் அவர்கள் அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? போன ஆட்சியில சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாங்களே, அந்த நிதி உதவி எங்க இருந்து கொடுத்தாங்க? அவங்க சொந்த காசுல இருந்து கொடுத்தாங்களா? இல்ல மக்கள் பணத்துல இருந்து தான் கொடுத்தாங்க. அப்ப யாருமே கேள்வி எழுப்பல. சாராயம் குடிச்சவங்களுக்கு எதுக்கு 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்குறேன்னு கேள்வி கேட்டீங்களா மக்கள்? இன்னைக்கு முதலமைச்சர் விஜயன் அவர்கள் எது செஞ்சாலும் விமர்சனம், எது செஞ்சாலும் குறை சொல்றீங்க. 41 உயிர் சும்மாவா? யாரோ பண்ண சூழ்ச்சி வேலைக்கு இன்னைக்கு இவரு பரிகாரம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு முதலமைச்சர் விஜயன் அவர்கள். அவங்களோட டிஎம்கே காரங்களோட பதவி ஆசைக்காக மக்களோட உயிரை கூட உயிரன் பார்க்காம அவங்க பணையம் வச்சு இன்னைக்கு கட்சிக்காக 41 உயிரை கொண்டிருக்காங்க. முதலமைச்சர் விஜயன் அவர்கள் தான் போய் கொண்டாங்களா? இருந்தாலும் அவர் மனிதாபிமானத்தோட செயல்பட்டு மனித நேயத்தோட 41 உயிர்களை உயிரா மதிச்சு இன்னைக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்களுக்கு அரசு வேலை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்ற வகையில தான் இன்னைக்கு அவர் செயல்பட்டு இருக்காரு. மக்களுக்கான ஆட்சி அப்படின்றனாலதான் இன்னைக்கு தாவேக ஆட்சிக்காரவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. முதலமைச்சர் விஜயன் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதுல என்ன குறை சொல்றீங்க நீங்க? இப்ப இந்த ஆட்சியில எல்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இனிமேல் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. படித்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. போன ஆட்சி வரைக்கும் ஊழல், லஞ்சம் எல்லாம் கொடி கட்டி பறந்துச்சு. அப்பயும் நீங்க கேள்வி கேட்கல. அப்பயும் ஒரு சாதாரண வேலைக்கு போக 10 லட்சம் லஞ்சம் பேசி வாங்கிதானே அரசு வேலையை கொடுத்தாங்களா? அப்பெல்லாம் கேள்வி எழுப்பாதவங்க இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜயன் அவர்கள் மக்களுக்கு நல்லது மட்டும் தான் செஞ்சுட்டு வராங்க. அவர் ஒரு உயிரை கூட மதிச்சு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, ஏன் இவரோட சொந்த காசுல செலவு பண்ணி மக்களை கொடுக்கலாமேன்னு. இவங்க ஒரு பணத்தை கொடுத்தா கூட அது 10 நாள்ல செலவு பண்ணிட்டு போயிருவாங்க. அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்து அவங்க வாழ்நாளுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம முதலமைச்சர் விஜயன் அவர்களுக்கு அவர்கள் ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுத்திருக்காங்க. இதுலயும் குறை கண்டுபிடிச்சு சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் விஜயனை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம விஜயபாஸ்கர் அண்ணா இருக்காங்களா, அவங்க டிவிகேல சேர்ந்தது இந்த சன் நியூஸ் போடுறதெல்லாம் பொய் தான். என்னைக்குமே உண்மையானதை எடுத்து இந்த சன் நியூஸ்காரவங்க போடவே மாட்டாங்க. எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரைலர். ஏன்னா நீங்க புதுக்கோட்டையை சென்னைக்கு வர சொல்லிட்டீங்க. மெயின் பிக்சரை டெல்டால காட்டுறோம். கொஞ்சம் பேர் தான் இணைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி பொய் வதந்திகளை பரப்பிட்டு இருக்கு இந்த சன் நியூஸ். சன் நியூஸ் எதுக்குதான் இந்த டிஎம்கே காரவங்களுக்காக மட்டும் ஒருதலை பட்சமா செயல்படுதுன்னே தெரியல. அப்ப இந்த விஜயபாஸ்கர் அவங்க அப்படி ஊழல் செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, அவங்கள உங்க கட்சியில சேர்ந்துக்கீங்க, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் கேட்கறீங்க? நான் ஒண்ணுதான் கேட்கிறேன். அதாவது போன சட்டசபையில நம்ம முதலமைச்சர் விஜயன் என்ன சொன்னார்கள் அப்படின்னா, நாங்க ஊழல் செய்ய மாட்டோம், மக்கள் பணத்தை நாங்க ஒரு ரூபாயும் தொட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், இனிமேலும் தொடவும் விட மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொன்னாங்க. இந்த அறிக்கையெல்லாம் கேட்டுட்டு தான் இப்ப மத்த கட்சியினர் டிவிக்ல சேர்ந்துகிட்டு இருக்காங்க. டிவிக்கு ஆட்சி நேர்மையான ஆட்சின்னு தெரிஞ்சனாலதான் இன்னைக்கு எல்லாரும் டிவிக்ல சேர்றாங்க. அதுக்கு சொல்றாங்க, எத்தனை கோடி பணம் கொடுத்திருப்பாங்க இன்னைக்கு சேர்றாங்க. கோடி பணத்தை இல்ல, நேர்மையான ஆட்சியை பார்த்துதான் சேர்றாங்க. கோடி பணம் கொடுக்கறது இது வரைக்கும் ஒரு தப்பு கூட யாருக்கு பணம் கொடுத்தன்னு ஒரு எவிடன்ஸ் சொல்லுங்க. டிவிகே கட்சிக்காரங்க இத்தனை அதிமுக காரங்களும் இவ்வளவு லட்சம் பணம் கொடுக்க ஒரு எவிடன்ஸ் நீங்க கொடுத்துட்டு பேசுங்க. சட்டசபையை விட்டு வெளியே வந்த உதயநிதி சொன்னார்ல, நாங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதுக்கு எவிடன்ஸ் கொடுங்கன்னு. அது மாதிரி அதிமுக எம்எல்ஏக்களை நாங்க வாங்குறோம்னு சொன்னதுக்கு நீங்க ஒரு எவிடன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க அதிமுக எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்கினீங்க.
நேர்மையான ஆட்சி செயல்படுது, மக்களுக்கான ஆட்சி செயல்படுதுன்ற எண்ணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சனாலதான் சரி தாவேகா கட்சி கூட சேர்ந்து மக்களுக்கு நம்மளும் நல்லது செய்வோம். திருட்டு கூட்டத்தோட இருந்தா திருட்டு புத்தி மட்டும் தான் வரும். ஆனா திருட்டு கூட்டத்தை விட்டு வெளியே வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற நினைக்கிறனாலதான் இன்னைக்கு அதிமுகவுக்காரவங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் டிவிகே கூட வந்து இன்னைக்கு வந்து கூட்டு சேர்ந்துகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த அளவுக்கு திருடுற கூட்டம் 2 கூட்டத்துல ஒண்ணு திமுக இல்ல அதிமுக 2 தான் திருடிட்டு இருந்துச்சு மக்கள் சொத்துக்களை, மக்கள் பணத்தை. இப்ப இல்ல, மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்குற நம்ம முதல்வர் விஜயண்ணா கூட சேர்ந்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பன்ற நோக்கத்துலதான் எல்லாரும் வந்து இன்னைக்கு இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேகா ஆட்சியில் இணையும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி ஏழை மக்களுக்காக 41 உயிர்கள் பறிபோன கரூர் சம்பவத்துல அரசு வேலை கொடுத்த நம்ம முதலமைச்சர் விஜயண்ணா அவர்களுக்கு என்னோட மிக்க நன்றி. பரந்தூர்ல ஏர்போர்ட் வராம தடுத்த முதலமைச்சர் விஜயண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி. நீங்க எல்லாம் சொல்றீங்க எல்லா இடத்துலயும் புகழ, இந்த கணேஷ் புகழ, அது நிறைய புகழ ஒவ்வொரு கடையில விற்பாங்க. அதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா தடை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இதுதாங்க சிறப்பான ஆட்சி, இதுதாங்க மாற்றம். இன்னைக்கு ஒவ்வொரு பெட்டி கடையிலையும் போய் பாருங்க, ஒளிச்சு வச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு அது கூட இல்ல. உடனே புகையிலை இருக்கா அவங்க கடையில இருக்கா, ஆன்ஸ் புகையில இதெல்லாம் இருந்தா உடனே அந்த கடையை முடி சீல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நேர்மையான ஆட்சி தான் டிவிக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. நீங்க வேணா என்ன வேணாலும் விமர்சனம் நீங்க சுமத்துங்க. எல்லா விமர்சனங்களையும் உடை தெரிந்து டிவிக்கு ஆட்சி நம்பர் 1 நேர்மையான ஆட்சின்னு முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களுக்கு நிரூபித்து காட்டுவார். என்ன மாற்றம் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழக அரசு புதுசாக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பொட்டிகளில் கிடைச்ச குட்கா, பான் மசாலா போன்ற எந்த பொருளுமே இப்போ கிடைக்கிறதில்ல. சென்னையில் போதைப் பொருள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கு. 10, 11 மணி 12 மணிக்கெலாம் வந்து பிளாக்கில் வச்சு சாராயம் ஒழிக்கப்பட்டிருக்கு. இதை விட மாற்றம் பெருசாக என்ன வேணும்? இதுதான் பெரிய மாற்றமே.